வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சங்கர் சீக்கிரமாக வந்துடு, ரோபோ சங்கருடைய மனைவியினுடைய கண்ணீர் பதிவு இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சின்னத்திரை பிரபலங்கள் ரோபோ சங்கருடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு அது இது போன்ற நகைச்சுவை நிகழ்ச்சியின் மூலம் தமிழ் ரசிகரிடையே பிரபலமடைந்தார். தனது வித்தியாசமான நகைச்சுவையால் அனைவருமே கவர்ந்த ரோபோ சங்கர் பல காமெடி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொண்டு புகழ் பெற்றார். உயிரிழந்து இன்னோடு 30 நாட்கள் ஆன நிலையில் அவரது மனைவி பிரியங்கா உருக்கமான பதிவொன்றை கண்ணீருடன் பகிர்ந்தார். பாடி பில்டராக தனது பயணத்தை தொடங்கிய ரோபோ சங்கர் தனது கடுமையாக உழைப்பாலும் திறமையாலும் தனக்கு என்று ஒரு தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்கினாங்க. சின்ன திரையில கலைக்கு ரோபோ சங்கர் சினிமாவில் வாய்ப்பு பெற்ற அஜித், தனுஷ், சூர்யா, விஷ்ணு விஷால் என பல முன்னணி நடிகருடன் படத்தில் நடித்தாங்க. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தில் எம்எல்ஏவாக ஜாக்கெட் என்கிற ரோலில் நடித்து தனது திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். நடிகர் ரோபோ சங்கர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்சள் காமலையால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்து தனது மகள் இந்திரஜா திருமணத்தை நடத்தினார். மீண்டும் சினிமாவில் நடித்து வந்த அவர் கட்ஜில்லா படத்தின் பூஜையில் கலந்து கொண்டு படப்பிடிப்பில் இருந்த போது மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனையின் தகவலின்படி அவரது இறப்பை மற்றும் குடலில் ஏற்பட்ட இரத்த கசிவு பல உடல் உறுப்புகள் செயலிழந்தது காரணமாக உடல்நலம் தொடர்ந்து மோசமடைந்த நிலையில் உயிரிழந்தார். அவருடைய உடல் வலசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு வலசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றது. ரோபோ சங்கர் உயிரிழந்து இன்னோடு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் ரோபோ சங்கருடைய மனைவி இன்ஸ்டாகிராமில் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ரோபோ சங்கர் படப்பிடிப்பு தளத்திலிருந்து வீடியோவில் பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பகிர்ந்த பிரியங்கா, 30 நாளுக்கு பிறகு உன்னுடன் ஒரு காணொலி உரையாடல், குரல் கேட்கின்றேன் சங்கர் மாமா, சீக்கிரமாக ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுமாமா, மொசக்குட்டி நட்சத்திரனும் நாங்களும் காத்திருக்கோமா, மிஸ் யூ ஸோ மச் என்று பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த பதிவினை பார்த்து பலருமே பிரியங்கா அவங்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறாங்க. அதே போல் சென்னையில் உள்ள குபரேன் கோவிலில் ரோபோட் எலக்பென்ட் யானைக்கு ரோபோ சங்கர் என பெயர் வைத்திருக்கிறாங்க. என் அப்பா மீது இவ்வளவு அன்பை வைத்திருப்பதற்கு நன்றி என இந்திரஜதா வீடியோ ஒன்றில் பேசியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் இறந்த பிறகு அவங்க ரொம்பவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் ரோபோ சங்கர்வை நினைத்திருப்பதாக தங்களுடைய மகள் இந்திரஜிதா வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளியாகி சின்னத்திரை பிரபலங்கள் நிறைய பேர் ரோபோ சங்கருடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.